வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பிரமதேசம் அருள்மிகு கைலாசநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பங்குனி உத்திரம். நம்முடைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்தவங்க இங்கே வந்திருக்கோம். உண்மையான ஒரு மண்டபம், சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு மண்டபம். கோயிலினுடைய தலப்பெருமையை சுருக்கமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாண்டிய நாட்டு வைப்பு தலமாகும். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வடக்கே 3 மைல் தொலைவில் பிரமதேசம் என்ற பெயரில் விளங்குகிறது. ஒவ்வொரு தூணும் அழகிய வேலைப்பாடுடன் விளங்குகிறது. இது யாழிங்கிற ஒரு சிற்பம். இது அனுமன் சிற்பம். இதுவும் யாழி தான். சிறு வயதில் நான் ஒரு யாழி சிற்பம் பார்த்துருக்கேன். அந்த யாழியினுடைய வாய்க்குள்ள உருண்டை கல் கிடைக்கும். அந்த கல் எப்படி உள்ளே போச்சுன்னே தெரியாது. அவ்வளவு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் இந்த கோயில் அமைந்திருக்கும். இந்த பிரமதேசம் கைலாசநாதர் கோவிலில் உள்ள சிறப்பு என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கற்கள் எல்லாம் கிட்டத்தட்ட கிரானைட் கல் மாதிரியே இருக்கு பாருங்க. குவாலிட்டி அழகான பிரகாரம். அப்படியே அச்சடிச்சு வச்ச மாதிரி கோயில்கள், சிற்ப வேலைப்பாடுகள், பண்டைய வரலாற்றை பிரதிபலிக்கிற மாதிரியான சிற்பங்கள். என்னன்னு தெரியுதா? பாவை விளக்கு ஏந்திய பெண் சிற்பம். இது மேற்கு ராஜகோபுரம். கைலாசநாதர் கோவிலுடைய மேற்கு ராஜகோபுரம். அந்த பக்கம் ஒரு வீதி இருக்குது. நல்ல பெரிய கோவிலாக அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க. பாண்டியர்களுடைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டான ஒரு அற்புதமான கோவில். இத்தனை கோபுரங்கள் இருக்கு பாருங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்கிறதுக்கு மாதிரி அவ்வளவு கோபுரங்களை கட்டி வச்சிருக்காங்க நம்முடைய மூதாதையர்கள். அழகான ஒரு நந்தவனம், பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குது பாருங்க. இது வடக்கு பிரகாரம். எவ்வளவு பெரிய பிரகாரம் பாருங்க. பழைய காலத்தில் சைவ திருமுறைகளை எல்லாம் இங்கிருந்து பாராயணம் செய்வாங்க. அடியார்கள் அமுதுன்னு இந்த இடத்த பயன்படுத்திக்கிடுவாங்க. இந்த மாதிரியான பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. காட்சி மண்டபம், அற்புதமான சிற்பங்கள், ரகம் நாயகி அம்பாள்.